ஒருத்தரோட வாழ்க்கை மொத்தமா தடம் புரண்டு போனா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம சென்னையைச் சேர்ந்த கோபால் கிருஷ்ணன் வி என்பவரோட கதையை தான் பார்க்க போறோம். குடும்பம், சமூகம்னு எல்லாத்து மேலயும் நம்பிக்கை உடைஞ்சு போனா கடைசியில என்னதான் மிஞ்சுங்கிறத அவரோட அனுபவம் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அவரோட வார்த்தைகள்லயே சொல்லணும்னா, என் வாழ்க்கை வீணாகி கொண்டிருக்கிறது. தன்னோட வாழ்க்கையையே புரட்டி போட்ட 2 ஆபத்தான நிகழ்வுகள் பத்தி அவர் சொல்றாரு. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். சரி, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். முதல் சம்பவம் வெளியில எங்கேயும் நடக்கல, அவரோட சொந்த வீட்டுக்குள்ள தான் நடந்திருக்கு. அதுவும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன கருத்து வேறுபாட்டுல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு. கோபால் கிருஷ்ணனுக்கும் அவங்க வீட்டுக்கும் இருந்த பெரிய பிரச்சனை மதம் தான். அவங்க குடும்பம் ஹிந்து மதத்துல ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. ஆனா கோபாலுக்கு அதுல உடன்பாடே இல்ல. இந்த ஒரு விஷயம்தான் வீட்ல அடிக்கடி பெரிய சண்டைகளுக்கு காரணமா இருந்திருக்கு. அவருக்கு இந்த ஸ்கூல், காலேஜ், கோவில் மாதிரியான அமைப்புகள் மேல ஒரு தீராத கோபம் இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் தன்னை ஏமாத்தி தன்னோட வாழ்க்கையை கெடுத்துட்டதா அவர் ஆழமா நம்புறாரு. இந்த மனக்கசப்பு எப்போ வெடிச்சதுன்னா, அவங்க அம்மா வாசுகி அவரை கட்டாயப்படுத்தி கோவிலுக்கு கூப்பிட்டப்போதான் உச்சக்கட்டத்தை அடைஞ்சது. சின்னதா ஆரம்பிச்ச ஒரு வாக்குவாதம் அடுத்த சில நிமிஷத்திலேயே ஒரு பயங்கரமான வன்முறையா மாறிச்சு. அது எப்படி 3 கட்டத்துல நடந்து முடிஞ்சதுன்னு பாருங்க. ஆனா அவரோட தரப்புல இருந்து பார்த்தா, நான் என்ன தற்காத்துக்க தான் அப்படி செஞ்சேன்னு இந்த செயலுக்கு அவர் விளக்கம் கொடுக்கறாரு. இப்போ இதுல ரொம்பவே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதெல்லாம் நடக்கும்போது வீட்ல இருந்த மத்தவங்க என்ன செஞ்சாங்கங்கிறது தான். அவரோட தம்பி அம்மாவை தாங்கி பிடிச்சிருக்காரு. ஆனா அவரோட அப்பா ஒரு சேர்ல உக்காந்து எதையுமே தடுக்காம சும்மா பார்த்துட்டு மட்டும் இருந்திருக்காரு. சரி, வாங்க அடுத்த நிகழ்வுக்கு போலாம். இங்க தான் கோபாலோட போராட்டம் அவரோட வீட்டையும் தாண்டி இந்த ஒட்டுமொத்த சமூக அமைப்புக்கு எதிரா திரும்புறத நம்ம பார்க்க முடியும். அவரோட கதையில இந்த பகுதி ரொம்ப முக்கியமானது. அரசாங்கம் கொடுக்கிற ரேஷன் கார்டை அவர் பயன்படுத்த மறுத்தத மையமா வச்சு நகருது. ஒருத்தர் எதுக்காக அரசாங்கம் கொடுக்கிற உதவிய வேணான்னு சொல்லணும்? அவரோட லாஜிக் ரொம்ப சிம்பிள். எனக்கு நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சா அந்த காசுல நான் சாப்பாடு வாங்கிக்கிறேன், எனக்கு எதுக்கு இலவச உணவுப் பொருட்கள் அப்படிங்கிறது தான் அவரோட கொள்கை. ஆனா அரசாங்கத்தோட நோக்கம் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது தான். கோபாலை பொறுத்தவரையும் ரேஷன் கார்டுங்கிறது வெறும் ஒரு அட்டை இல்ல, அது ஒரு பெரிய ஊழல் சிஸ்டத்தோட அடையாளம். பணக்காரங்க என்ன மாதிரி அப்பாவிங்களை ஏமாத்துறதுக்கு இது ஒரு வழின்னு அவர் நினைக்கிறாரு. அரசாங்கத்தோட இந்த மாதிரி தவறுகளால தான் மத்தவங்களோட வாழ்க்கை வீணாவுதுங்கிறது அவரோட ஆழமான வருத்தம். இங்க தான் அவரோட கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை அவர் தெளிவா சொல்றாரு. அதாவது மத்தவங்களோட சர்டிபிகேட்டை திருடி பெரிய கம்பெனில வேலை வாங்கி தகுதி இல்லாம நிறைய பணம் சம்பாதிக்கிற ஒரு பெரிய மோசடி நடக்குதுன்னு அவர் நம்புறாரு. இந்த அநீதி யாரு கண்ணுக்கும் தெரியாம நடக்கிறது தான் அவரை இன்னும் ஜாஸ்தி பாதிக்கிறது. வீட்டுக்குள்ள கடுமையான சண்டை, வெளியில சமூகம் மேல மொத்தமா அவநம்பிக்கை. இது ரெண்டும் சேர்ந்து அவரோட சின்றைய வாழ்க்கைய ரொம்பவே கடினமாக்கியிருக்கு. கிட்டத்தட்ட 8 மாசமா அவருக்கு வேலை இல்ல. இதனால யாரு கூட சண்டை போட்டாரோ அதே குடும்பத்தை நம்பி வாழ்ற ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இந்த நிலைமை குடும்பம்னா என்னங்கிற அர்த்தத்தையே அவருக்கு மாத்திடுச்சு. அன்பு, பாசம் இதெல்லாம் போய் காசு இருந்தா மட்டும்தான் உறவுங்கிற மாதிரி ஒரு வியாபாரமா குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரே சொல்ற மாதிரி இது குடும்பம் மாதிரியே இல்ல, வாழ்க்கைக்கு காசு மட்டும்தான் தேவைப்படுதுன்னு. அதாவது அவருக்கு வேலை கிடைச்சதும் இப்போ அவர் சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து தங்குற இடம் வரைக்கும் எல்லாத்துக்கும் அவங்க அம்மா அப்பா கிட்ட கணக்கு சொல்லி காசு கொடுக்கணுமாம். இந்த பிரஷரை தாங்க முடியாம அவர் ஒரு கடுமையான முடிவுக்கு வராரு. வேலை கிடைக்கிற வரைக்கும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கலானோ, அந்த தண்ணிக்கும் வீட்டு வாடகைக்கும் கூட வேலை கிடைச்சதும் காசு கொடுத்துடலான்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. கடைசியா கோபாலோட கதை நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. குடும்பம், சமூகம் இந்த 2 மேலயும் ஒருத்தனுக்கு நம்பிக்கை போயிடுச்சுன்னா அவனுக்கு மிச்சம் என்னதான் இருக்கும்? உண்மையிலேயே இதை நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.